உங்க வீட்டுக்கு கொரியர் ஒன்று வருது. அந்த கொரியரை பிரிச்சு பார்த்தா, அதுக்குள்ள ஒரு அழகான புராதன பெட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பெட்டி ரொம்பவே அழகா இருக்கு. உள்ளேயும் ஏதாவது ஒரு அழகான பொருள் இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க அந்த பெட்டிய தொறந்துராதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிறது டிபக் பாக்ஸா இருக்கலாம். அந்த டிபக் பாக்ஸ் உங்க உயிரை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துடைய உயிரை கூட வாங்கலாம். இந்த டிபக் பாக்ஸ் தான் என்ன? இந்த டிபக் பாக்ஸை ஏன் திறக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்ப்போம். 1994ஆம் ஆண்டு யுஎஸ்ஏவின் மிசிசிப்பி பகுதியில் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியான ஸ்டேசியோடையும் தன்னுடைய குழந்தைகளான சாரா மற்றும் சிட்னியோடையும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஒரு கொரியர் வர வரைக்கும் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு கொரியர் வந்துச்சு. அந்த கொரியரை அவர் திறந்து பார்க்க முடியல. ஏன்னா அவசர அவசரமா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாரு. அதனால அந்த கொரியரை ஓரமா வச்சுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த கொரியரானது அவருடைய இளைய மகளான சிட்னியுடைய கண்ணை பறிக்குது. உடனே அந்த பொண்ணு ஓடி போய் அந்த கொரியரை பிரிக்கிறா. உள்ளுக்குள்ள ஒரு அழகான பெட்டி இருக்கு. அந்த பெட்டி என்னடான்னு பார்க்க அதை திறந்து பார்க்கறா. உள்ளுக்குள்ள விசித்திரமான பொருட்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள பற்கள், முடிகள், பொம்மைகள், சம்பந்தமில்லாத ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா இருக்கு. அதை பார்த்த சிட்னி பயந்து போய் அந்த பாக்ஸை மூடிடுறா. ஆனா அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த பாக்ஸை திறந்து பார்க்கக்கூடிய ஆர்வம் மட்டும் அவகிட்ட போகவே இல்லை. இவ எப்போ அந்த பாக்ஸை டெய்லியும் திறந்து பார்த்து உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதை உத்து உத்து பார்க்க ஆரம்பிச்சாலோ, அன்னையிலிருந்து அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. உதாரணமா சொல்லணும்னா, ஜார்ஜுடைய தொழில்ல மிகப்பெரிய நஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் ஜார்ஜுடைய மனைவியான ஸ்டேசி ஒரு மிகப்பெரிய கார் விபத்துல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிட்னியுடைய அக்காவான சாரா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய 3வது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து கை கால் ஃப்ராக்சர் ஆகி போயிட்டான். இப்படி குடும்பமே குழப்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிட்னியும் ரொம்பவே வினோதமா நடந்துக்கிட்டான். அவளுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் ஆக்ரோஷமாகிக்கிட்டே போச்சு. ஒரு குழந்தை எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தா. இரவு நேரங்கள்ல சம்பந்தமே இல்லாம ஃப்ரிட்ஜ் திறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களையுமே சாப்பிட்டு இருந்தா. அப்பாவோ அம்மாவோ யாராவது திட்டினாங்கன்னு சொன்னா அவங்கள ரொம்பவே கடுமையா எதிர்த்து பேசியிருக்கா. சில சமயம் 2 பேரையுமே அடிக்க பாஞ்சிருக்கா. இதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நாள் அவ ஸ்கூல்ல இருக்கும்போது அவகிட்ட ஒரு பையன் வம்பிழுத்திருக்கான். அவன் சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தான். ஆனா இவளுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அதனால அந்த 13 வயசு சிட்னி அந்த சின்ன பையனை ரொம்பவே கொடூரமா தாக்கிட்டா. அந்த தாக்குதலால அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அவனை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது 13 வயசு சின்ன பொண்ணு அடிச்ச அடி மாதிரி தெரியல, ரொம்ப வயது வந்த ஒரு ஆள் அடிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. நாளுக்கு நாள் இப்படி மோசமாகிட்டே போக சிட்னி தனியா பேச ஆரம்பிக்கிறா. தான் கண்ணு முன்னாடி யாரோ தெரியறதா சொல்லிக்கிட்டே இருக்கா. பயந்து போன அவளுடைய அப்பாவான ஜார்ஜ் அவளை ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்பங்க பார்த்த சர்ச் ஃபாதர் அதிர்ந்து போயிடுறாரு. என்கிட்ட இப்ப கூட்டிட்டு வராதிங்க, இவளுடைய உடம்புல மதத்தை கடந்த ஒரு ஆவி புகுந்திருக்கு. நீங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யூதர்களை போய் பாருங்க, யூத சாமியார்களால மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதர் சொல்ல யூதர்களிடம் தஞ்சம் புகறாரு அவரு. அதுக்கப்புறம் சர்ச் ஃபாதரும் ஜார்ஜும் யூத குருமார்களை அணுகிறாங்க. யூத குருமார்கள் கிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல யூத குருமார்கள் ஜார்ஜுடைய வீட்டுக்கு வராங்க. சிட்னியும் பாக்குறாங்க. சிட்னியை பார்த்துட்டு அவளுடைய ரூம்குள்ள என்னென்ன இருக்குன்னு தேட தொடங்குறாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவளுடைய ரூம்குள்ள அந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸை பார்த்த உடனே அங்க இருந்த சாமியார்கள் எல்லாருமே வெளியவே ஓடி போயிட்டாங்க. அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த பாக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்பவே பயந்து போய் கேட்க தொடங்கினாங்க. அதுக்கு ஜார்ஜ், இது கொரியர்ல வந்துருந்துச்சு, யாரோ அனுப்பியிருக்காங்க, சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம், இதை தான் சிட்னி அடிக்கடி வச்சுக்கிட்டு இருப்பா, அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கான்னு சொல்ல அந்த பாக்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யூத குருமார்கள் சொல்றாங்க. அப்பதான் அந்த டிபக் பாக்ஸ் பத்தி விளக்குறாங்க. டிபக் பாக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா,
டிபக் அப்படிங்கிறது குட்டிச்சாத்தான் என பொருள்படும். ரொம்பவே மோசமான குட்டிச்சாத்தான்களை அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் டிபக் பாக்ஸ்னு குறிப்பிடுவாங்க. இந்த டிபக் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள புகுந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது வரக்கூடிய பெண்ணையோ இல்ல வயது வந்திருக்கக்கூடிய பெண்ணையோ ஆட்டு வச்சு பிடிச்சு அந்த குடும்பத்தையே ஒட்டு மொத்தமா காலி பண்ணிரும். இது வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கிறதே அதிசயம் அப்படிங்கிற மாதிரி அந்த யூத குருமார்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த டிபக் பாக்ஸ் அப்படிங்கிறது 1940 காலகட்டங்கள்ல ஹிட்லர் கன்சென்ட்ரேஷன் கேம்ப் வச்சிருந்தார் இல்லையா, யூதர்களை கொடுமைப்படுத்துறதுக்காகவே ஒரு இடம் வச்சிருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பொருள்னு தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இந்த டிபக் பிடிச்சிருக்கு. டிபக் பிடிச்சதால அங்கிருந்த யூத குருமார்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த டிபக்கை இந்த பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியானது ஏதோ ஒரு மார்க்கமா உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூத குருமார்கள் சொல்றாங்க. அந்த பெட்டியை ரொம்பவே கவனமா அந்த யூத குருமார்கள் திறந்து பார்க்க அதுல அந்த கன்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்த அகதிகள் போட்டிருந்த சில பொருட்களை கவனிக்கிறாங்க. அதுதான் பற்கள், முடிகள், சம்பந்தமில்லாத ஆயுதங்கள்னு நிறைய பொருட்கள். அதன் பிறகு யூத குருமார்கள் சிட்னி உடம்புல பூந்த அந்த குட்டிச்சாத்தனை விரட்டுறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க. பல கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு சிட்னியுடைய உடல்ல இருந்த குட்டிச்சாத்தானை விரட்டி அந்த குட்டிச்சாத்தானை மறுபடியும் அந்த டிபக் பாக்ஸ்குள்ளேயே அடைக்கிறாங்க. இந்த குட்டிச்சாத்தானை மறுபடியும் அதுல இருந்த பாக்ஸ்ல அடைக்கணும்னா அதுக்கு முக்கியமான வழிகள் 2 பண்ணணும். ஒன்னு, அந்த குட்டிச்சாத்தானுடைய உண்மையான பெயரை கண்டுபிடிக்கணும். அந்த உண்மையான பெயர் அந்த பாக்ஸ்குள்ளேயே இருந்திருக்கு. அதோட சேர்ந்து அந்த குட்டிச்சாத்தானை விரட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபடுற எல்லாருமே தங்களுக்கும் ரொம்பவே விருப்பமான பொருட்களை அந்த பாக்ஸ்குள்ள போடணும். அப்படி போட்டாதான் அந்த டிபக்கை சீக்கிரம் விரட்டி அடிக்க முடியும். அப்படிதான் நம்ம முன்னாடி அந்த பெட்டிக்குள்ள பற்கள் அண்ட் கத்திகள், பொம்மைகள், முடிகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்படியாக ஜார்ஜ் குடும்பத்தினரும் யூத குருமார்களும் தங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொருட்களை போட்டு அந்த சாத்தானின் உண்மையான பெயரை கண்டறிஞ்சு அந்த சாத்தானை விரட்டி அடிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த தகவலானது வெளியே கசிய இந்த தகவலை கேட்ட நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி டிபக் பாக்ஸ் வந்திருக்கு, அவங்க குடும்பமும் ரொம்பவே மோசமான முறையில அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பகிர்றாங்க. எல்லாரும் சொன்னது ஒண்ணுதான், எல்லாருடைய வீட்டுக்குமே மர்மமான முறையில ஒரு கொரியர் வந்ததாகவும் அந்த கொரியரை பிரிச்சு பார்க்கும்போது அந்த பெட்டி இருந்ததாகவும் அந்த பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல கொடூரமான சம்பவங்கள் நடந்ததாகவும் பல சம்பவங்களை நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. அந்த கதைகளால தான் எல்லாருமே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க வீட்டுக்கு மர்மமான ஒரு பொருள் ஒரு பாக்ஸ் வடிவில் வந்தா கண்டிப்பா அதை திறந்து பாத்திராதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய வீட்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க. யூத குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுக்க இந்த மாதிரியான டிபக் பாக்ஸ் 1000 இருக்கும். அதாவது 1000 குட்டிச்சாத்தான்கள் பாக்ஸ்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூத குருமார்கள் சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன வரைக்குமே இது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சில தகவல் குறிப்பிடப்படுது. 2003 கெவின் மேனிஸ் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையா இந்த டிபக் பாக்ஸை பத்தி பேசியிருக்காராமா. இவருக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு ஸ்டோரேஜ் ஆக்ஷன்ல. அந்த பாக்ஸை ஏதாவது ஒரு வினோதமான முறையில விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாக்ஸ் பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கு, அது யூதர்கள் இருந்த கன்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வந்தது, அதுக்குள்ள குட்டிச்சத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை ஈபேல வித்திருக்காரு. அதுவும் சாதாரண அமௌண்ட்டுக்கு கிடையாது, ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு வித்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கெவின் மேனிஸ் இந்த பொய்யான டிபக் ஸ்டோரியை கட்டவிழ்த்து விட்டுருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா யூத மதத்தின்படி டிபக் அப்படிங்கிறது உண்மையில இருக்கதா செய்யுது. டிபக் பாக்ஸ் அப்படிங்கிறது உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தெளிவை யூத குருமார்கள் தரவே இல்லை. கெவின் மேனிஸ் இந்த கதையை சொல்லி ஈபேல அந்த பாக்ஸை வித்ததோட நிக்காம இந்த கதையுமே வித்திருக்காரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இயக்குனரான ஸ்பைடர்மேன் மற்றும் ஈவில் டெட் படங்களை இயக்கிய சாம் ரெய்மி கிட்ட இந்த ஒரு கதையை வித்திருக்காரு. இந்த கதையை மையப்படுத்தி த பொசன் அப்படிங்கிற படத்தை 2012 சாம் ரெய்மி தயாரிச்சு வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இந்த டிபக் பாக்ஸ் அப்படிங்கிற கதையானது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90% பேர் நம்புறாங்க. சரி, ஓகே மக்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, இது கெவின் மேனிஸ் உருவாக்கின கட்டுக்கதையா இல்ல யூத குருமார்கள் உண்மையிலே டிபக் இருக்குன்னு சொல்றாங்க, டிபக் பாக்ஸ் தான் இல்லைன்னு சொல்றாங்க? ஒருவேளை டிபக் பாக்ஸ் இருக்கு, அந்த டிபக் பாக்ஸ் மக்கள் கண்ணுல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூத குருமார்கள் நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா? உண்மைதான் என்ன? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களோட